வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். அதிர்ஷ்டம் கைவிட்டது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றியிருக்கலாம். ரிஷபம் ராசிக்காரங்களை, ஒரு காலத்தில் நீங்கள் எதை தொடங்கினாலும் தடை வந்தது போலவே தோன்றியிருக்கலாம். ஒரு நபரிடம் பேசினால் கூட அந்த பேச்சுவார்த்தைகள் நீண்ட நாட்கள் போகுமா என்று கேட்டால் சில நபர்களிடம் போகும். இன்னும் சில நபர்களிடம் அது தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தைகளாகவும் அல்லது ஒரு சண்டை சச்சரவில் கூட போய் முடிந்திருக்கலாம். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களையும் நீங்கள் கடந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுதாவது கூறுங்கள். பணம் தங்கவில்லை, உறவுகள் சோதிக்கப்பட்டன, நீங்கள் செய்த முயற்சிகள் கூட பலன் தராமல் போனது போல உணர்ந்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. ஆமாவா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கூறுங்கள். அப்பொழுது தான் நான் அடுத்து தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு சாதகமாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அந்த சில நாட்களில் நீங்கள் சில எத்தனையோ முயற்சிகளை எடுத்தும் அது பலன் தராமல் போயிருக்கலாம். அந்த நாட்களில் என்னுடைய அதிர்ஷ்டம் என்னை விட்டு போய்விட்டதா என்ற கேள்விகள் உங்களுடைய மனதில் எழுந்திருக்கலாம். அனைவருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் அதிர்ஷ்டம் என்பது 365 நாட்களும் இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. கிரகங்களின் மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் பொழுது மட்டுமே தான் இந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கை கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது கொஞ்சம் அறிந்து புரிந்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். அதே மாதிரி வாழ்க்கை முழுவதும் ஒரே மாதிரி இருக்காது என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் தொடர்ந்து வரக்கூடிய சவால்கள் நம்மை இன்னும் வலிமையானவராக உருவாக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கலாம். அதனாலேயே அதிர்ஷ்டம் இல்லை என்று முடிவு செய்து விடாமல் முயற்சியை தொடர்வதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின் படி ஒவ்வொரு கிரக சுழற்சியும் நிரந்தரமானது கிடையாது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சவால்கள் இருக்கும் காலம் போலவே முன்னேற்றம் காணக்கூடிய காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து உங்களுடைய உழைப்பும் இருந்தால் கடந்த காலத்தில் மூடிய கதவுகள் மீண்டும் திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலையும் செய்து பாருங்கள். அந்த ஒரு செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுத்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் நினைத்தபடி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் முதலில் சரியாக மாற வேண்டும். யார் எது கூறினாலும் உடனே நம்பக்கூடாது. யார் எது சொன்னாலும் அதனையும் உடனே செய்யக்கூடாது. விலகிய நண்பர்கள் உடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. கஷ்ட காலத்தில் தோடு கொடுப்பார்கள் என்று நீங்கள் நம்பிய நண்பர்கள் ஒவ்வொருவாறாக உங்களை விட்டு விலகிய போது தனிமையின் கொடூரம் உங்களை முழுமையாகவே சூழ்ந்து கொண்டது. ஆனால் இப்படி ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. நீங்கள் உயிருக்கு உயிராக நம்பிய நபர்கள் தான் உங்களுடைய நண்பர்கள். அவர்கள் நமக்கு எந்த ஒரு காலத்திலும் உதவி செய்வார்கள் என்று நீங்கள் அவர்களின் மீது ஓயாத ஒரு நம்பிக்கையானது வைத்திருந்தீர்கள். ஆனால் அவர்களை நம்மை விட்டு சென்று விட்டார்களே என்று நீங்கள் இப்பொழுது அதனை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஒரு தேவையில்லாத கஷ்டங்களும் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். சுற்றிலும் ஆட்கள் இருப்பார்கள். எத்தனை நபர்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் மனதிற்குள் ஒரு பெரிய வெற்றிடமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். வெளி உலக ஆரவாரங்களில் நம்பிக்கையை இழந்து உங்களுடைய உள்ளங்கள் உண்மையான நிம்மதிகளையும் அமைதிகளையும் மட்டுமே தேடி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த தனிமை தான் உங்களை இறைவனை நோக்கியும் சுய பரிசீலனை நோக்கியும் உங்களுடைய வாழ்க்கையவை பயணிக்க வைக்கப் போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி
குடிக்கிறது, எப்படியெல்லாம் வாழ்க்கை மாறுகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு தேதி முதல் எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். அப்படி ஆர்வங்கள் அதிகரித்தாலும் அதை வாங்கக்கூடிய பணங்களும் இப்பொழுது கொஞ்சம் கையில் தங்கியிருக்கும். ஆனால் அந்த பணத்தை வைத்து அந்த பொருட்களை வாங்குவதை விட வேறு ஏதாவது எதிர்காலம் சம்பந்தமாக நீங்கள் செய்தால் எதிர்காலத்தில் அதனை வைத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு செலவு செய்யும் பொழுது அதனை கொஞ்சம் யோசித்து செலவு செய்யுங்கள். அதில் எதிர்காலத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நுட்பமான விஷயங்களில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். சேமிப்பு குறித்த சிந்தனைகள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தயக்கங்கள் இப்பொழுது ஏற்பட்டு அது தானாகவே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகிறது. மனதளவில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். மனவேதனைகளை மறந்து முன்னேறக்கூடிய சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடந்த கால கசப்பான அனுபவங்களையும் துரோகங்களையும் நினைத்து நினைத்து உருகிய காலங்கள் இப்பொழுது முடிந்து எதையும் தாங்கக்கூடிய மனப்பக்குவங்களும் புத்துணர்ச்சிகளும் உங்களுக்குள்ள இப்பொழுது பிறக்கும். அது பிறந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் என்று கடந்த காலத்தை கடந்துவிட்டு எதிர்கால இலக்குகளை நோக்கி பாய்ந்து செல்லக்கூடிய மன வலிமையை காலதேவன் உங்களுக்கு நிச்சயமாக இப்பொழுது வழங்கப் போகிறார். நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது மேலோங்கி உங்களை நீங்கள் பிடித்த சில விஷயங்களை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நன்மைகளாகவே நிச்சயமாக பார்க்கப்படும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். தடைப்பட்ட அரசு தொடர்பான வேலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிறைவேறி அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சில வேலைகளை நம்முடைய முயற்சியால் மட்டுமே முடியாது. ஆவணங்கள், அனுமதிகள், அரசு அலுவலகங்கள், நீண்ட கால காத்திருப்பு இவை பல நேரங்களில் மனதிற்கு பெரிய ஒரு சோர்வை நிச்சயமாக ஏற்படுத்தும். பலமுறை அலுவலகங்களுக்கு சென்று இன்னும் கொஞ்சம் நாள் காத்திருங்கள் என்ற பதிவை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கேட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாகவே நடந்திருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த வேலை எப்போதாவது முடிவடையுமா என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் தாமதங்கள் என்பது எப்போதும் தோல்வியாக இருக்காது. சிலருக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் மெதுவாக முன்னேற தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைய போகிறது. தேவையான ஆவணங்கள் சரியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். எதிர்பார்த்த ஒப்புதல் கிடைக்கலாம். நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு முடிவு சாதகமாக நகரக்கூடிய ஒரு நாட்களும் ஒரு நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பொழுதாவது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கிறது, எப்படியெல்லாம் வாழ்க்கை மாறுகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு தேதி முதல் எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். அப்படி ஆர்வங்கள் அதிகரித்தாலும் அதை வாங்கக்கூடிய பணங்களும் இப்பொழுது கொஞ்சம் கையில் தங்கியிருக்கும். ஆனால் அந்த பணத்தை வைத்து அந்த பொருட்களை வாங்குவதை விட வேறு ஏதாவது எதிர்காலம் சம்பந்தமாக நீங்கள் செய்தால் எதிர்காலத்தில் அதனை வைத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு செலவு செய்யும் பொழுது அதனை கொஞ்சம் யோசித்து செலவு செய்யுங்கள். அதில் எதிர்காலத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நுட்பமான விஷயங்களில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். சேமிப்பு குறித்த சிந்தனைகள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தயக்கங்கள் இப்பொழுது ஏற்பட்டு அது தானாகவே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கும்.
புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகிறது. மனதளவில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். மனவேதனைகளை மறந்து முன்னேறக்கூடிய சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடந்த கால கசப்பான அனுபவங்களையும் துரோகங்களையும் நினைத்து நினைத்து உருகிய காலங்கள் இப்பொழுது முடிந்து எதையும்